க்ரீமி சீஸ் மட்டனுங்க. எண்ணெயிலேயே கறியை வேக வச்சு பாருங்கள். வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு அதோட ஜூஸ் கறி உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. நம்ம சேர்த்த அந்த தயிர் கறியோட சாஃப்ட்னஸும் சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக சேர்த்த சீஸும் சில்லி ஃப்ளெக்ஸோட சிறு காரமும் மொத்தத்தில் இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு டாப்பாக இருக்குது. வணக்கம் கட்டுறது கையில் விநாயகர்களே. அருமையாக மேய்ஞ்சி ஆட்டை அப்படியே மெல்லமாக தட்டிட்டு வந்துருக்கோம். 1 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ஒரு குஜால் பண்ணலான்னு வந்திருக்கோம். க்ரீமி சீஸ் மட்டனுங்க. நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டேன், இல்லை சுற்றி வேலை செய்யணும் வருவோம். இப்போ நேராக வந்துட்டேன். இப்போ நீங்கள் அப்போ சுத்தமாக வந்தீங்க. இப்போ நான் டப்புன்னு வந்துடுவிடா. ஆமாங்க, எப்போவுமே சரி. உளுந்தூர்பேட்டையில் ஏறினா அடுத்து இறங்குறதே பார்த்தா சூரக்குடியில் தான் இறங்குவேன். வேறு எங்கேயும் இறங்க மாட்டேன். 10-15 ஸ்டாப்பில் இறங்கி 10-15 ஸ்டாப்லேயும் யார்ட்டையா ஃபோனை வாங்கி போட்டு டார்ச்சர் பண்ணி அப்புறம் தான் வந்து சேருவான். சாமி கும்பிட இறங்கண்ணா. கும்பிடுவோம். நீ கும்பிட்ற சாமிகள் தெரியாது. இது கூட பரவாயில்லைங்க, ஒத்துக்கலாம். இங்கேருந்து தேவக்கோட்டை போயிட்டு தேவக்கோட்டையிலேருந்து இவர் வருவார். ஆனால் இவர் பேக் காரைக்குடியில் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இவர் சுற்றி வருவார். வெளிநாட்டு உணவு தான் எடுத்திருக்கோம். இந்த வெளிநாட்டு உணவு தான் இந்த க்ரீமி சீஸ் மட்டன் வந்து வெளிநாட்டில் சாதத்துக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. நம்மலாம் அந்த க்ரீமியெல்லாம் வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், சப்பாத்தியை தேடுவோம். ஆனால் வெளிநாட்டில் சாதத்துக்கு சாப்பிடக்கூடிய ஒரு அளவுக்கு தாங்க சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி. இதில் பார்த்தோம்னா அதிக பொருட்கள்லாம் இருக்காது, குறைவான பொருட்கள் தான், நிறைவான சுவைங்க. அதுவும் குக்கரில் வந்து கறி வேக வைக்காமல் மசாலாக்கள் சேர்த்து இந்த கறியை தனியாக வேக வைக்கிறது ஸ்பெஷலாக இருக்குங்க. அப்பேற்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான உணவு தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் இருகரங்களை எழுப்புங்கள். எழுப்புகள் இரு கரங்களை எழுப்புகள். இருகரங்களை எழுப்புகள் போதுவா? இருகரங்கள் எழுப்பியிருக்காங்க பாரு. இருகரங்களை எழுப்புங்கன்னா வணக்கம் வைங்கன்னா. ஆமாங்க, நானும் இப்படி வணக்கம் தாங்க இப்படி வச்சேன். இல்லை மறுபடியும் இல்லை போயிட்டீங்க. இருகரங்களை எழுப்புன்னா வணக்கம் வைங்கன்னு சொல்ல வந்தேன். வணக்கம் வச்சு தான் ஆரம்பிச்சு சொல்லுங்க. போங்க, நீங்கள் அப்படியே பேசுங்க. வாங்கும்போது கருப்பாகத்தான் வாங்குவீங்கள், பயன்படுத்தும் போது சிகப்பாக மாறும், பயன்படுத்திய பின் வெள்ளையாக மாறும். அது என்ன? ரொம்ப ஈஸி, டக்குன்னு சொல்லுங்கக்கா. அடுப்பு கறி. டப்புன்னு சொல்ல பார்க்க. விறகு வரகா அடுப்பு கறிங்க. அடுப்பு கறி. கறி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து விறகு அடிக்கையில ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆயிரும்னா சிகப்பு அந்த கங்கு அதான் அவர் சொல்லிட்டாரு. அப்போ இல்லை அடுப்பு கறி சொல்லிட்டாரு. அப்போ ஆட்டம் பக்கம் திசை திருப்பணும்னு பார்த்தா இப்படி மாற்றிட்டாங்க. இந்த பள்ளி சொல்லது இப்படி ஆயிப்போச்சு. புஷ்ஷுல ஆயிடுச்சு, சாப்பிட ஆயிடுச்சு. ஏன் ஊதுவத்தின்னு சொல்லிருக்க கூடாதா? ஊதுவத்தி. அதுக்கு தான் இருக்கிய. கிரீமி சீஸ் மட்டனுக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். எள்ளெண்ணெய், உருளைக்கிழங்கு, பூண்டு, மிளகாய்த்தூள், சீஸ், சில்லி ஃப்ளெக்ஸ், உப்புத்தூள், தயிர், எலும்பில்லாத ஆட்டுக்கறிங்க. எலும்பில்லாத ஆட்டுக்கறின்றாரு. இறைவன் படுத்து எப்படி உண்டா? எலும்பில்லாத எலும்பு இருந்துச்சு, ஒளி மாதிரி பேசி ரொம்ப பேசி எலும்பு உருவிட்டு கறியை மட்டும் எடுத்துட்டு வருது. லதா என் உயிர் லதா லதா, என்னை காதலித்தது பொய்யாலதா, அதை கண்ட உள்ளமே சொல்லுலதா. லதா லதா என் உயிர் லதா லதா, கனவு என்பது கலைவதுதான், அது கண்ட கனவு. மேலே போட்டாரா? வேலை கொடுக்குறாங்க பாரு. குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனே குரங்கா மாறினதை பார்த்துருப்பீங்க. அதே உண்மை. உருளைக்கிழங்க சீவிக்கிறேனா, அந்தாண்ட உருளைக்கிழங்க வெட்டிக்கிறானா. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறோங்க. உருளைக்கிழங்கு நம்ம இங்கே சீக்கிரமாக வேக வைக்கணும் அப்படின்றதுனால ரவுண்டாக மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நல்லா மாவு மாதிரி நம்மளுக்கு வெந்து வரணும். முழு உருளைக்கிழங்கு வச்சு வேக வச்சா ரொம்ப டைம் எடுக்கும். வெட்டி வேக வச்சா சீக்கிரமாக முடிச்சிடலான்றார். உருளைக்கிழங்கு நல்லா வந்துட்டு இருக்குது, வெந்துகிட்டே இருக்குங்க. இப்போ 3/4 வேக்காட்டில் இருக்குது. நல்ல மாவு மாதிரி வேகணும். சீஸ் க்ரீமி மட்டனை பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கும் தயிரையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிடணும். ஸோ அப்படி அரைக்கும் போது நல்லா நம்மளுக்கு க்ரீமியாக கிடைக்கும். நம்ம இந்த இடத்துல மிக்சி இல்லாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க மாவு மாதிரி நல்லா வேக வச்சு மசிச்சுக்க போகிறோம். மசித்து தயிரோடு சேர்த்து நல்லா அடித்தோம்னா நம்மளுக்கு அந்த க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மாவு மாதிரி வந்துடுச்சு. அதை நம்ம எடுத்துக்க போகிறோம் தண்ணி இல்லாமல்.
உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோங்க. அடுத்து தான் நம்ம இந்த சீஸ் க்ரீமி மட்டன் செய்ய போகிறோம். நாங்கள் 1 கிலோ கறி எடுத்துருக்கோம். நீங்களும் அதே அளவு எடுத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 பல் பூண்டுங்க நல்லா பொட்டியாக வெட்டி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுங்க. இதுதான் தாளிப்பே. எண்ணெய் ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் வர மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இறைவன் படைப்பில் இப்படி ஒரு கறியான்ட்டு எலும்போடு வாங்கினாலே 9,000 ரூபாய், எலும்பு இல்லாமல் வாங்கினது 1,200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுவே இறைவனின் படைப்பில் ஒரு வித்தியாசமான படைப்பு. இவர் தான் அது. ஆட்டுக்கறியை அப்படியே அலசி வச்சு அதை போட்டுக்கிறோம். இந்த கறிக்கு உப்பு ஏறணுங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். கறி வேவறதுக்குள்ளே இவங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு கேள்விண்ணா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஒரே கேள்வி 3 பேருக்கு கேட்குறேன்னா. 4 கால்கள் இருந்தும் நடக்க பயனில்லை, 1000 கண்கள் இருந்தும் பார்க்க முடியவில்லை. அது என்ன? கட்லு இல்லைடா, கேள்வி பிடிக்கிற முன்னாடி சொல்லிட்டாங்க எல்லாம். போச்சா? அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கு. ஆமாங்க, ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வெறும் உப்பு மிளகாத்தூளை போட்டு இந்த மாதிரி இறைச்சி பொருளை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வேக வச்சு அது மட்டுமே எடுத்து சாப்பிடுவாங்க. அது அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆனால் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தான் நம்மளுக்கு ஒரு மாற்றங்களாக வந்துச்சு. அதுலேயும் வெளிநாட்டில் மாறின மாற்றம் தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். கறியோட வண்ணமே மாறிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வேக வைக்கணும். அப்போதான் அந்த மசாலா ஏறும். பாருங்க, பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வாய் ஊறும். உருளைக்கிழங்கு நடிச்சிட்டிங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க? அடிச்சு வச்சு தயிர் ஊற்றிக்கிங்க. தயிர் நல்லா அடிச்சது க்ரீம் ஆயிடுச்சுல. அப்படியே மிக்சியில் நல்லா உருளைக்கிழங்கையும் தயிர் வச்சு நல்லா அரைச்சி நம்ம அந்த மட்டன் இப்போ வேக வச்சுருக்கோங்க இல்லையா, மசாலா போட்டு அதில் சேர்க்கணும். இந்த இடத்துல வசதி இல்லை, இருந்தாலும் அதை சுவையை நம்ம சுவைக்கணும் அப்படின் போது கை மூலியமாகவே பயன்படுத்துகிறேன். ஏன்னா இப்போ தானே மிக்சியெல்லாம், அந்த காலத்தில் மிக்சியெல்லாம் கிடையாது இல்லையா, அதனால் நான் அந்த காலத்து முறையாக பண்ணிகிட்ருக்கோம். தயிர் உருளைக்கிழங்குங்க இப்படி மாறுது பார்த்தீங்களா. தயிர் உருளைக்கிழங்கு தண்ணிங்க. இது வரைக்கும் க்ரீமி மட்டன். அடுத்து சீஸ் மட்டனாக மாறப்போகுதுங்க. சீஸ் சேர்க்க போறீங்க? ஆமாங்க. இது வந்து இப்படியே விட்டுட்டு அடி பிடிச்சிடாதுங்க. பிடிக்காது, மிதமான அனலில் இருக்கணும், ரொம்ப சூடெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. எரிஞ்சாதான் அடியில் அடி பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நெருப்பில் தான் இருக்க, தண்ணில் தான் இருக்க. சீஸை சேர்த்துக்கலாம். சீட்டு சீஸ் எடுக்கணும். ஆமாங்க, அப்படி வச்சிடறோம். அப்படியே அது உருகி அப்படியே எப்படி வறுக்குன்னு மட்டும் பாருங்கள். இதில் சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கிறேங்க. ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்கவே ஒரு கறி தயார் பண்ணியிருக்காங்களா? கறி நல்லா தயார் பண்ணியிருக்காரு. நீங்கள் இன்றைக்கி சாப்பிட மாட்டீங்களா? அதனால தான் இன்னைக்கு மட்டன் இங்கே அப்படியே இறக்கி வச்சு அந்த சீஸ் உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அதுக்குள்ளே தம்பி ஏதோ கதை சொல்கிறேன், திருடன் கதை. வறுமையில் 2 திருடன் பின்னாடி கதை உடைச்சிட்டு உள்ளே போனான். கணவன் மனைவி இருந்தாங்க, கட்டி போட்டாங்க, கை காலை கட்டி போட்டாங்க. கட்டி போட்டுட்டு பீரோ உடைச்சி கணவன் மனைவி திருடன் கட்டி போட்டாங்களா? திருட்டை கணவன் மனைவி கட்டி போட்டாங்களா? தெளிவாக சொல்லுங்க. திருடர்கள் வந்து கணவன் மனைவியை கட்டி போட்டுட்டாங்க. ஒன்றா கட்டி போட்டாங்க. கட்டி போட்டுட்ட உடனே பீரோ உடைச்சிட்டு நகையும் பணத்தையும் போட்டு கட்டி ரெடி பண்ணிட்டோன்னு வெளில கிளம்பலான்னு மெல்லிய குரலில் அந்த மனைவியின் குரல் வந்து கொஞ்சம் மெல்லிய குரலில் கேட்டது. திருடா, பக்கத்து வீட்டிலே நிறைய நகை பணம் இருக்குது, அதையும் கொஞ்சம் நீங்கள் போய் எடுத்துக்கிட்டு போங்க, அங்கேயும் நிறையா இருக்குன்னு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நல்ல எண்ணம் பாரு அக்கா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த திருடன் சொன்னால், எதுக்கு சொன்னவங்களே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் உங்கள் வீட்டில் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்த அப்படின்னு திருடர் சொல்லிவிட்டு போய்விட்டார். நல்ல எண்ணங்களும் நல்ல மனங்களும் நல்ல குணங்களும் இருந்தால் பிரகாசமாக இருக்கலாம், பிரகாசமாக ஒலிக்கும். போதுமாச்சாங்க ஆறுனது போதுங்க, நல்லா செட்டில் ஆயிடுச்சு. அப்படியே ஆமாம், சீஸு அந்த நம்ம சேர்த்த அந்த க்ரீமி அதோடு சேர்ந்து சாப்பிட்ணுங்க. நம்ம ஸ்டைலுக்காக தான் மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் வெளிநாட்டில் இந்த அளவுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. நல்ல வெள்ளை கலரில் சும்மா பேருக்கு மிளகாத்தூள், பேருக்கு பூண்டு இதை தான் சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம தாராளமாகவே சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம எப்பவுமே காரம் சாரம் சாப்பிட்றாரு. சீஸாக இருந்தாலும் ஜூஸாக இருந்தாலும்
பாசா சாப்பிட்றது முதல் ஆள் நான் மட்டும்தான். ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றேன். அடுத்தவனுக்கு கொடுக்காம தின்றது நீ தான் சொல்லு. ஆட்டுக்கறி சீஸு பக்காவாக ரெடி பண்ணி சும்மா மேலே அப்படியே மெல்ட்டாக எடுத்துருக்காரு. இப்போ அதை வந்து மேய போகலாம். எடுங்க எல்லாரும். அம்மாவே பார்த்துட்டீங்கல்ல. சூப்பர். கறியை மட்டும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி அந்த மசாலாவோட நல்லா ரொம்ப நேரம் வந்தது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் தயிர் அடித்து ஊற்றின அந்த புளிப்பு சுவையோட சும்மா பக்காவா செம்மையாக மஜாவாக இருக்குது. எண்ணெயிலேயே கறியை வேக வச்சு பாருங்கள். வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு அதோட ஜூஸ் கறி உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த அந்த தயிர் கறியோட சாஃப்ட்னஸும் சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக சேர்த்த சீஸும் சில்லி ஃப்ளெக்ஸோட சிறு காரமும் மொத்தத்தில் இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு டாப்பாக இருக்குங்க. மதுரை ஸ்டைலில் நாங்கள்லாம் ராவா தான் சாப்பிடுவோம். புதுசாக சீஸ்லாம் போட்டு ஒரு ஃபாரின் லெவலில் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஃபாரின் லெவல் சாப்பிட மாட்டீங்களா? சூப்பராக நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. சோத்துக்கலாம் இல்லை, இப்படியே வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்குது. விட்டால் நாங்கள் சாப்பிட்டே இருப்போங்க. நாங்கள் இங்கேருந்து கனவு தோட்டத்துக்கு போனோம். அதனால் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இதே போல் வித்தியாசமான சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம். வணக்கம்.